அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 30/7/2026. பிரதமை திதி இரவு 9:31 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. திருவோணம் நட்சத்திரம் மாலை 5:43 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல்நோக்கு நாள் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? முத்து பவழம் அணிய, வாகனம் விற்க, வாழை கரும்பு நட, வாய்க்கால் வரப்பு அமைக்க, நீர்நிலைகளை ஆழப்படுத்த, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது. ஆனால் வாழ்க்கையே சொல்லிக் கொடுத்தால் அதிகமாக புரிந்துவிடும். அதனால தாங்க அனுபவத்தால் நீங்கள் படித்தது, அனுபவத்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, அனுபவப்பட்டு சிலது புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப அதிகங்க. அதனால தான் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் அனுபவ அறிவால் வருங்காலத்தையும் சரியாக கணிப்பீங்க. இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் அப்படி தான் ஆகும் அப்படின்னு வருங்காலத்தை முன்னரையே அறியக்கூடிய உள் உணர்வு திறன் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள், படபடப்பு அதெல்லாம் விலகும். மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் தான் அதுக்கு தகுதியானவர்னு சொல்லிட்டு உங்களை தேடி சில பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு பக்கம் 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் 10 வருஷ பழக்கம், 20 வருஷ பழக்கமாக இருந்தாலும் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு தெரியாதவங்க நம்மளை யாரையும் பெருசாக ஏமாத்துறதில்ல. கூடவே இருக்கிறவங்க தான் அதிகமாக குழி பறிப்பாங்க. அதனால் ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகிறது நல்லதுங்க. அதே மாதிரி முழுசாக யாரையுமே இப்போ நம்பக்கூடாது. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் 5வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டிடலாங்கிற முடிவுக்கு வருவீங்க. பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க. கல்யாணம் காட்சின்னு வரும்போது வாடகை வீட்டில் இருந்தால் சரி வராதில்ல, அதனால் வீடு கட்டுற வேலையை பார்ப்போம், லோனுக்கு முயற்சி பண்ணுவோங்கிற முடிவுக்கும் வருவீங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே லாபத்தை பார்ப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகள்கிட்ட ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறதா இருந்தால், பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசலாம். உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுதே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்வில் தோல்வி அதிகம் வெற்றி குறைவு என்று ஒருபோதும் வருந்தாதே. மரங்களிலே இலை அதிகம் இருந்தாலும் ஒரே ஒரு பூ பூக்கும் இல்லைங்களா, அந்த பூக்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால தாங்க தோல்வி எத்தனை இருந்தாலும் கடைசியாக ஒன்றில் நாம் ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்கள், அந்த வெற்றி நம்மை மேலே நமக்கு சிறப்பை கொடுக்கும். அதனால தான் தோல்வியை கண்டு துவண்டு போய் ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்துடாமல் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கும் வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது இன்னைக்கு கை கூடி வரும், பேச்சுவார்த்தைலாம் சுமூகமாக முடியும். ஒரு சில உதவிகள்லாம் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி மறுபடியும் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் முடங்கி இருக்கிறதுனால எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே கை கூடி வரமாட்டேங்குது, உடம்பும் அப்பப்போ படுத்தின்னு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு மலைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், சின்னதாக ஒரு அலட்சியம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சோர்வு களைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக ஒரு தைரியம் எட்டி பார்க்கும். நாம் பார்க்காததா, சின்ன வயசுலேருந்தே நம்ம அடிபட்டுட்டு தான் இருக்கோம், சின்ன வயசுலேருந்தே நம்ம கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கிறோம், எல்லாம் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கிறதுனால லேசாக கால்வலி, கால் வீக்கம் இதெல்லாம் சில நேரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அலுவலகத்தில் கொஞ்சம் மரியாதை கூடும். என்ன கையில் காசு தங்க மாட்டேங்குது, எது வந்தாலும் செலவாகி போகுதேங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலைக்கு பிறகு நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் நெடுநாள் நிலைப்பதில்லை. அதனால தாங்க நிழலின் அருமை வெயிலில் தெரியும் சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு கிடைக்கிற வீடு, கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நாம் கட்டுறது அதெல்லாம் தாங்க மனசில் நிற்கும். அந்த மாதிரி வீடு கட்டும்போது, வீடு வாங்கும்போது தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குன்னு மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. திடீர்னு கிடைக்கிற வெற்றியை விட போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி என்றைக்குமே மனசுக்கு தெம்பையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. எங்கும் எப்பொழுதும் எளிதாகவோ இலவசமாகவோ யாரேனும் ஏதேனும் கொடுக்க வந்தால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தன்னுடைய சுயமுயற்சியால் எல்லா வகையிலும் போராடி ஜெயித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. இருந்தாலும் சந்திராஷ்டமமும் கொஞ்சம் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:43 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி எல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்னைய விட இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கும் 4 பெரியவங்க இருக்காங்க, நமக்கும் 4 விஐபிகள் இருக்காங்க, உதவுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. பரவாயில்ல, எத்தனை காலம் பழகினதுக்கு நம்மளை எல்லோரும் மதிக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் ஒரு பக்கம் கிடைக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமமும் கொஞ்சம் இருக்கிறதுனால நிதானமாக பேசுகிறது நல்லது.
யார்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது இருக்கிறதுனால தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. இருந்தாலும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபம் வரும். உத்தியோகத்திலையும் அதிகாரியுடன் இருந்து வந்த பணிப்போர் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. பிள்ளைகளாலும் கொஞ்சம் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 5:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இன்று வலிக்கும் சில விஷயம் நாளை உன்னை வலிமையாக்கும். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் அணுகு, எல்லாம் வெற்றி தரும். அதனால தாங்க இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாம் நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள், இப்போது பட்டு கொண்டிருக்கும் கஷ்டங்கள், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வலிமையாக நமக்கு எதிர்காலம் இருந்தால் போதுங்கிற எண்ணங்களோடு தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசியை சந்திரன் பார்த்துட்டு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகுங்க. இருந்தாலும் உங்களை பற்றி போட்டி பொறாமைகள் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிற மாதிரி தெரியும். நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இயற்கையான உணவுகள், நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் அதெல்லாம் பட்டியல் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் அழகாக நீங்கள் இருப்பீங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருந்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பலவீனமாக சில நேரங்களில் ஃபீல் பண்ணுவீங்க. உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளை கவனிங்க. நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். ஏன்னா சிலருக்கு தொந்தி தொப்பையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் உண்மையை கூட சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சொல்லணுங்க. சூழ்நிலை சரியில்லையா, அந்த நேரத்தில் நாம் உண்மையை சொல்லாமல் வந்துடலாம். அப்புறம் சூழ்நிலை பார்த்து இடம்பொருள் ஏவல் பார்த்து உண்மையை சொல்லிக்கிறதாங்க ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் இப்போ உங்களை முழு மூச்சாக காப்பாற்றின்னு இருக்காரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை ஒரு வழியாக முன்னேற்றி விடுக்கிறதுக்கு முயற்சிகள் செய்கிறாரு. இன்றைக்கி கூட உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இருந்தாலும் கூட இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க அவசர முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். பூச நட்சத்திரக்காரங்க கூட மதியத்துக்கு பிறகு வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கஸ்டமர் அதிகமாக வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஓடி ஆடி நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் கூட வெளிப்படையாக அதிகாரிகள் நமக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. நேரம் வரும்போது உங்களுக்கு நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன இது, வெளிப்படையாக சொல்லிட வேண்டியதானேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடற்கரை தாண்டி காலோடு வந்த மணலை போலத்தான் சில உறவுகளின் உணர்வுகள் நம்மிடையே நெஞ்சோடு நிழலாடி கொண்டிருக்கும். நீங்களும் அப்படித்தாங்க. யார்கிட்டையாவது நெருங்கி பழகிட்டிங்கன்னா அவங்கள மறக்கவே மாட்டீங்க.
எப்படி காலில் அந்த மணல் துகள்கள் ஒட்டின்னு இருக்குதோ அது மாதிரியே அவங்களுடைய நெஞ்ச நினைவுகள் மனசுக்குள்ளார ஒட்டி கொண்டே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான பாசம் வைத்து விட்டால் அதை உயிர் உள்ள வரைக்கும் அந்த பாசத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேசமிக்க நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் வெற்றி உண்டு. முடியாத சில விஷயங்கள், சவால்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால தினந்தோறும் ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக நடக்குது. வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. நல்லா இருந்தப்பெல்லாம் எல்லாம் சேர்ந்து நின்று சிரித்தாங்க. இப்போ சிக்கல் வந்தவுடனே அவங்கவுங்க கை நழுவி போயிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணால் கூட சிலர்லாம் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால தண்ணீர் அதிகம் அருந்துவது நல்லது. தண்ணி குடிங்க. தாகம் எடுக்கும்போதெல்லாம் நிறையா தண்ணி குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி கேது ராசிக்குள்ளார இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியிடங்களுக்கெல்லாம் பயணம் செய்யும்போது பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தியை கொடுப்பாரு. செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்கள்கிட்ட நெருங்கி பேசுவாங்க. அதே போல் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டு பயணமும் சிலருக்கு கூடி வருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை வழிகளை மறைத்து சிரிக்க தெரிந்துவிட்டால் இந்த உலகில் நீயும் ஒரு சிறந்த நடிகன்தான் வாழ்க்கை மேடையில். அதனால தாங்க இப்பெல்லாம் சோகமாக இருக்கிறதில்ல, கஷ்டம்னு யாருக்கும் சொல்லிக்கிறதில்ல. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னத்துக்கு? யாராவது எதாவது கேட்டால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில், எனக்கு என்னங்க குறைச்சேன்னு சொல்லிட்டு போய்கொண்டே இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் தன் கஷ்டம் தன்னோடு இருக்கட்டும், அடுத்தவங்க மனசை நாம் புண்படுத்தக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் தனக்குள்ளே போட்டு வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. எங்கெங்கே அருமையாக இருக்குது? செலவு மேலே செலவு குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. எதையுமே சமாளிக்கவே முடியலையேன்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். பெருசாக மனசுக்குள்ளார பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய கற்பனைகள்லாம் தோணும். ஆனால் ஜெயிக்கணும் இல்லைங்களா, அதை செய்து காட்டணும் இல்லைங்களா, அதை செய்யறதுக்கு முதலீடு இல்லாமல் தான் நீங்கள் திணறிக்கிட்டே இருக்கீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஒருத்தரையும் நம்பக்கூடாது. முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை நம்புறதை விட்டுட்டு அடுத்தவங்களெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அது எந்த வகையிலுமே உங்களுக்கு நல்லா இருக்காதுங்க. அதில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கார். ஏதோ உங்களுக்கு சிலதெல்லாம் செய்துன்னு இருக்காரு. முடியாது அப்படிங்கிற விஷயங்களை கூட முடித்து கொடுக்குறாரு. இன்றைக்கும் அது மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும். குரு பகவானும் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள்லாம் கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியும். குரு பகவானும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி செழிப்பாக இருக்கும், லாபம் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சவால்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே,
எறும்பு முன் கல் இருந்தாலும் அது எப்பொழுதுமே தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளாது. அது தவிர வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று அந்த கல்லை தாண்டி யோசிக்கும். அதுபோல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் லட்சியங்களை மாற்றாமல் எங்கும் எப்பொழுதும் அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தாக்கு பிடித்து தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது கிடைக்கும். ஆனாலும் செலவுகள் அதிகமாயிட்டே போகும். வீட்டு பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் எல்லாமே இருக்குங்க. புது பொருள் வாங்கினா கூட அது பழுதாகுது. புது காரை வாங்கினா கூட அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வருது. என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு செலவுகளை நினைத்து பிழித்து கொண்டிருப்பீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். வீடு மனை வாங்கிறது விற்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாக்யாதிபதி புதன் பாக்யஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பணம் யாராவது கேட்டால் கொடுத்துடாதீங்க, திரும்பி வரவே வராது. அவங்க ஏதாவது காரண காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. ராகு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளை நினச்சி தான் மனசுக்குள்ளார வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பிள்ளைகளாலும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. சனி பகவான் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி வரவேண்டிய பாக்கி தொகைகள், நிலுவைத் தொகைகள் அதெல்லாம் வசூலாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் நமக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை நினைத்து வியர்வை சிந்துவதே மேல். அதனால தாங்க அனாவசியமாக அழறது, அரட்டுறது, அதிகமாக பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அதெல்லாம் எதுக்கு? மனசுக்குள்ளார ஒரு லட்சியம் இருக்குது, மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு வைராக்கியம் இருக்குது. அந்த குறிக்கோளை அடையிறது தான் நம்முடைய முழு மூச்சாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்காக வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கடந்து போனது, நடந்து போனதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரமே இல்லைங்க. நான் எதிர்காலத்தை நினச்சி ஓடின்னு இருக்கேன், ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலுமே இளைஞர்களைப் போல எத்தனை வயதானாலும் இளமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இளமையாக யோசிப்பவர்கள், யதார்த்தவாதிகளாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால யார்கிட்ட எதை பேசணும், எதை தவிர்க்கணும் அதெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முன்னாடி தான் வெள்ளேந்தியாக வெள்ளை மனசோட எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லாமல் நிறைய ராஜதந்திரத்தோடு இப்போ நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சிலர்கிட்ட அது மாதிரி பழகவும் ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது சார் அப்படின்னு பார்க்குறவங்களாம் இப்போ ஏதோ சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டு தான் இருக்கிறீங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அப்படி பார்க்குறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அதே மாதிரி புது விஷயங்களை கற்றுப்பீங்க. அப்டேட் பண்ணிக்கிறது, எந்த துறையில் இருந்தாலும் அதில் மேற்கொண்டு நாம் நம்மளோட அறிவு புலமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு பல புத்தகங்கள்லாம் வாங்கி இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆன்மீகம் வேற உங்களை கட்டி பிடிக்குது. அந்த ஆன்மீகத்துக்கும் நீங்கள் இடம் கொடுத்து சில கோவில்களுக்கும் அவ்வப்போது போய் வந்துட்டுருக்கீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் வரும். பெருசாக ஒன்று நாம் சந்தோஷமாக இருந்தது இல்லையே,
பெருசாக நாம் ஒன்றும் மகிழ்ச்சியை அனுபவிச்சு இல்லையேன்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க. லட்சியங்களை அடைஞ்சின்னு இருக்கீங்கள்ல, அதை நினச்சி பாருங்கள். வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிலேருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கடந்து போன நாட்களின் தூரத்தை விட கடந்து போக முடியாமல் நெஞ்சுக்குள்ளேயே அவ்வப்போது வந்து நிழலாடி கொண்டிருக்கும் சில நினைவுகளைத்தான் கடக்க முடியாமல் திணறி போகிறோம். நீங்கள் அப்படித்தாங்க. சிலதெல்லாம் மறக்க முடியாது, சிலரையும் மறக்க முடியாது. நல்லவர்கள் சிலரையும் மறக்க முடியாது, கெடுதல் செய்த அல்லவர்கள் சிலரையும் மறக்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காலங்கள் கடந்தாலும் சில நினைவுகள் மட்டும் நெஞ்சை விட்டு விலக மாட்டேங்குதேன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பவர்கள், கடந்து வந்த காலத்தை நினைத்து அசை போட்டு கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இங்கிதமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் அணுகுமுறை இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் அதெல்லாம் கிடைக்கும். ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சிட்டார். அப்படி இருக்கிறதுனால முக்கியமான வேலைகள்லாம் கொஞ்சம் வேகமாக அலைஞ்சு தான் முடிக்க வேண்டியிருக்குங்க. அதே மாதிரி பொருட்செலவுகளும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 50 ரூபாயில் முடிய வேண்டியது 500 ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல, வேலை முடிஞ்சுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சில நேரங்களில் உங்கள் மனசை நீங்களே தேத்திப்பீங்க. இருக்கிற வீட்டை மாற்றலாம், இல்லைனா விற்றுடலாம், வேறு ஏரியாவுக்கு குடி போயிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் இருந்தாலே அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குவார். கொஞ்சம் அமைதியான சூழலாக பார்த்து கொஞ்சம் புறநகர் பகுதியிலையாவது வாங்கிட்டு போயிடலாம். இங்கே அக்கம் பக்கம் எதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவாக இல்லை, யாரும் சரியில்லை, நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியும் யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் புதன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால மேலே மேலே உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். லாபமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகள்லாம் தீரும். அதிகாரிகள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாரையும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக வைக்காதீர்கள். அவர்கள் விலகி போகும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியும் அவர்களோடு விலகி போய்விட்டதென்று மனசுக்கு நினைக்க தோன்றும். அதனால தாங்க மற்றவங்கள சார்ந்து நீங்கள் வாழ மாட்டீங்க. மற்றவங்க மேலே அன்பு காட்டுவீங்க, நேசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதோ, மற்றவங்கள முழுமையாக சார்ந்திருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ உறவுகள், உறவினர்கள் இருந்தாலும் எப்பொழுதும் தனித்தன்மை குன்றாமல் தன் சொந்த காலில் பயணிப்பவர்கள், சொந்த புத்தியில் முடிவெடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் போய் வாங்க. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறது, அது என்னன்னு கேட்டுட்டு வாங்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க பாருங்கள். அது மாதிரி செய்வதன் மூலமாக
சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் தேடி வந்து இன்றைய தினத்தில் பேசுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுமார் தான். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் மாலை 5:43 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அப்புறம் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 5:43 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சது எல்லாமே நிறைவேறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வாடிக்கையாளர்களால் தொந்தரவு, வேலையாட்களால் தொந்தரவு, பங்குதாரர்கள் சரியாக நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு ஏக்கம் தாக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க. எதிர்த்து பேசுகிறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி புதுசாக அறிமுகமாகிறவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வராதீங்க. அதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உயரத்திலே ஏறி நின்றால் உலகமே உனக்கு தெரியும். ஆனால் மேலே மேலே உழைத்து கொண்டே இருந்தால்தான் உலகத்திற்கே நீ தெரிவாய். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு உலகத்தினர் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது பெருசாக நாம் சாதிக்கணும், உறவினர்கள்லாம் மெச்சிக்கிற மாதிரி நாம் பெருசாக ஏதாவது செய்து காட்டணும், மிகப்பெரிய விஷயங்கள் மிகப்பெரிய வேலைகள் அதெல்லாம் நம்ம செய்து காட்டணும்னு எங்கும் எப்பொழுதும் சாதிக்கக்கூடிய மனப்பான்மையுடன் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. ஆனால் செலவுகளை தாக்கு பிடிக்க முடியலை. கடன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது. பழைய கோர்ட்டு கேஸுன்னு அதில் வேற ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்குது. சம்பாதிக்கிற வழியை பார்க்குறதா, இந்த சங்கடங்கள்லாம் எப்படி கழிச்சு கட்டுறதுன்னு அந்த வேலையை பார்க்குறதா, சொந்த வேலையை பார்க்க முடியலனாலும் அடுத்தவங்க வேலைக்காக தான் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு எதாவது ஒன்றுன்னா யாரும் நமக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை. இப்படியே நம்ம நிலைமை போச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால வருங்காலத்தை நினச்சி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கவனமாக இருங்க. அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் எல்லாமே இருக்கும். வாடிக்கையாளர்களை பகைச்சிக்க வேண்டாம், பங்குதாரர்களையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மேலதிகாரிகள் கூப்பிட்டு உங்களுக்கு சில முக்கிய வேலைகளை கொடுப்பாங்க. வேலைலாம் நல்லா தான் கொடுக்குறாங்க, ஆனால் சம்பளம் தான் குறைச்சி தான் கொடுக்குறாங்களே தவிர அதிகப்படுத்தி தரமாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மாறிப்போனவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தவர்களல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையால் சிலரால் மாற்றப்பட்டவர்கள் தான். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவர் தாங்க அப்படின்னு
சந்தோஷமாக சொல்கிறவங்க இருப்பாங்க. நான் இந்தளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கேன்னா அது காரணம் அவர் தாங்க அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் இந்த அளவுக்கு நான் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா அவரால் தாங்க அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க மனிதர்கள் தாமாக மாறுவதில்லை, மனிதர்கள் மனிதர்களாலேயே மாற்றப்படுகிறார்கள்ங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு யாராலும் மாற்ற முடியாமல் தன்னந்தனியாக நின்று தனக்கென தானே ஒரு மாற்றத்தை தேடிக்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உள்மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். எங்கே போனாலும் நல்லது நடக்கும். வெளியில் இருக்கிறவங்களாம் நம்மளை பெருமையாக தான் மதிக்கிறாங்க, வீட்டில் தான் நமக்கு மரியாதை இருக்க மாட்டேங்குது. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு சகிப்புத்தன்மையும் கம்மியாகிட்டு போகுதேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால வானிலை அறிக்கை மாதிரி உடம்பு மாறி மாறி இருக்குது. காலையில் ஒரு மாதிரி, மதியம் ஒரு மாதிரி, சாயந்தரம் ஒரு மாதிரி உடம்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லதுங்க. சாப்பாட்டு அளவு வந்து அதிகமானால் கொஞ்சம் வயிறு கோளாறுலாம் வரதான் செய்யும். அதனால் உணவின் அளவை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரியான இடைவெளி விட்டும் சாப்பிட்றது நல்லதுங்க. 7.5 சனியால் கொஞ்சம் மறதியெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் கூடுதலாக தூக்கம் வரும். வர வேண்டிய நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது, வரக்கூடாத நேரத்தில் தூக்கம் வருதேன்னு அதையும் நினச்சி சில நேரங்களில் கலங்கி கொண்டு இருப்பீங்க. குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் உங்கள் ராசிநாதன். அவர் உச்சம் பெற்றதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லாரும் உங்களை வந்து பாராட்டுவாங்க, உங்கள்கிட்ட பேசணுன்னு விரும்புவாங்க. எதிர்பார்த்த தொகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களும் வெற்றிக்கணையை சுவைப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.